சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய மிக முக்கிய அறிவிப்பு. எஸ்பிஐ பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே தற்போது அவசர அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதை மட்டும் தெரியாம கூட பண்ணிடாதீங்க அப்படின்னு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப்பில் ஆதார் அப்டேட் செய்யாவிட்டால் எஸ்பிஐ யூனோ செயலி முடக்கப்படும் என்ற தகவல் சமீப நாட்களாகவே வேகமாக பரவி வருகிறது. குறிப்பாக வாட்ஸ்அப்களில் இந்த மெசேஜ் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்து உண்மையை பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வெளியிட்டிருக்காங்க. அதாவது எஸ்பிஐ யூனோ செயலி என்பது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாடிக்கையாளர்கள் தங்கள் வங்கி தேவைகளை மொபைல் மூலமாகவே எளிதாக செய்து கொள்ள உருவாக்கப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வ ஆப் ஆகும். அதாவது பேங்க்கு நேரில் போகாமல் இந்த ஆப் மூலமாகவே அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்து கொள்ளலாம், பணம் அனுப்பலாம், பில் கட்டலாம், ரீசார்ஜ் செய்யலாம், ஏடிஎம், டெபிட் கார்டு தொடர்பான சேவைகளை நீங்களே பார்க்கலாம். அதே நேரத்தில் கடன், இன்சூரன்ஸ், முதலீடு போன்ற வசதிகளும் இதில் கிடைக்கிறது. ஒரே செயலியில் வங்கி சேவையும் தினசரி டிஜிட்டல் தேவைகளும் ஒன்றாக கிடைப்பதே யூனோ செயலியின் முக்கிய சிறப்பு. ஆனால் சமீப காலமாக சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப் ஆதார் அப்டேட் செய்யாவிட்டால் எஸ்பிஐ யூனோ செயலி முடக்கப்படும் என்ற செய்தி வேகமாக பரவுகிறது. மேலும் அந்த செய்தியில் ஒரு லிங்கை கொடுத்து ஏபிகே ஃபைலை பதிவிறக்கம் செய்யுமாறு கூறப்பட்டுள்ளது. இதை பார்த்து வாடிக்கையாளர்கள் பதறி போய்விட்டார்கள். ஆனால் இந்த தகவல் முற்றிலும் மோசடி என்பது தெரிய வந்துள்ளது. பிஐபி உண்மையும் வெளியிட்டுள்ளது. அதாவது எஸ்பிஐ யூனோ செயலி ஆதார் புதுப்பிக்காவிட்டால் முடங்கும் என்ற தகவல் உண்மையல்ல. இந்த மோசடியில் முதலில் உங்கள் வங்கி கணக்கு அல்லது யூனோ ஆப் முடங்கிவிடும் என்ற பயமுறுத்தும் மெசேஜ் வரும். பின்னர் ஆதார் அப்டேட் செய்ய வேண்டும் என கூறி ஏபிகே ஃபைலை இன்ஸ்டால் செய்ய சொல்லுவார்கள். நீங்கள் அந்த ஃபைலை டவுன்லோட் செய்தவுடன் உங்கள் செல்போனின் முழு கட்டுப்பாடும் மோசடிக்காரரிடம் சென்றுவிடும். அதன் மூலம் உங்கள் ஓடிபி, பின், பாஸ்வேர்டு, வங்கி விவரங்களை அவர்கள் எளிதாக திருட முடியும். எஸ்பிஐ ஒருபோதும் வாட்ஸ்அப், எஸ்எம்எஸ் அல்லது சமூக வலைதளங்கள் மூலம் ஏபிகே ஃபைல்களை அனுப்பாது. வங்கி உங்கள் ஓடிடி, பின் அல்லது தனிப்பட்ட தகவல்களை ஃபோனில் எப்போதுமே கேட்காது. ஆதார் அப்டேட் செய்ய வேண்டும் என்றால் வங்கி கிளை அல்லது அதிகாரப்பூர்வ வெப்சைட் யூனோ ஆப் மூலமாக மட்டுமே நீங்கள் செய்ய முடியும். தெரியாத நம்பர்களில் இருந்து வரும் லிங்குகளை கிளிக் செய்ய வேண்டாம். ஆப்ஸ்களை எப்போதும் கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் பிளே ஸ்டோர் மூலம் மட்டுமே பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பாதுகாப்பாக இருக்க விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள் அப்படின்னு எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா இப்போ எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக காவல்துறையும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. இந்த வகை மோசடிகளை தவிர்க்க குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த தகவலை பகிர்ந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என எஸ்பிஐ மற்றும் அரசு நிறுவனங்கள் தொடர்ந்து அறிவுறுத்தியுள்ளது. பொதுமக்கள் எந்த அழுத்தத்திற்கு ஆளாகாமல் நேரடியாக வங்கியை தொடர்பு கொள்வதே பாதுகாப்பான வழியாகும். மற்றும் ஆதார் புதுப்பிப்பதற்கான ஏபிகே கோப்பை பதிவிறக்கம் செய்யுமாறு வரும் செய்தி உண்மையில்லை என்பதுடன் வங்கியிலிருந்து பேசுவதாக கூறி ஓடிபி கேட்டால் யாரும் பகிர வேண்டாம் என்றும் விளக்கம் தந்துள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஒருவேளை மோசடி லிங்கை தெரியாமல் கிளிக் செய்து விட்டாலோ அல்லது ஆப் இன்ஸ்டால் செய்து விட்டாலோ உடனடியாக உங்களது செல்போனை ஏரோப்ளேன் மோடுக்கு மாற்றிவிட வேண்டும். பிறகு அந்த செயலியை டெலீட் செய்துவிட்டு உங்களது வங்கி கணக்கின் பாஸ்வேர்டு, யூபிஐ, பின் நம்பர்களை மாற்றிவிட வேண்டும். மேலும் வங்கியை தொடர்பு கொண்டு உங்கள் அக்கௌண்ட்டையும் தற்காலிகமாக முடக்கி வைக்க வேண்டும். இறுதியாக சைபர் கிரைம் போர்ட்டல் அல்லது 1930 என்ற நம்பரில் புகார் தெரிவிக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வச்சுக்கலாம். இது போன்ற தகவல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி.